நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக திறந்தவர்களாக, அப்பா நீர் எங்கள் மத்தியில் வாசமாக இருப்பீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆராதனையின் துவக்கத்திலே ஆயத்தத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்க, நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாக, இருதயத்தை திறந்தவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க, உம்மை பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, நீர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரப்பா. நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரர். உம்மையன்றி வேறே தெய்வம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்கள் சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். அப்பா, வர வேண்டியவர்கள் விரைவாக எங்களோடு கூட இணைந்து உங்கள் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமேன். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று ஒருவரையும் தள்ளாத தேவன் நம்முடைய தேவன். ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, ஆமே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்ற வேதனை உதவிடும் தகப்பன், உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் என்ற பாடல். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் செய்த நன்மைகள் எண்ணினவர்களாக இந்த வாரத்தோடு 6 மாதத்தை முடிக்கிறோம். அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 2025 இப்போ தான் ஆரம்பித்தது போல் இருக்குது, அப்படி தானே? இப்போ தான் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்ச மாதிரி இருக்குது. 6 மாதம் முடிஞ்சிருச்சு, அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக போகிறோம். ஸோ 6 மாதம் முடிக்க தேவன் நம்ம கிருபை தந்திருக்கிறார். 6 மாதம் உழைக்க தேவன் பலனை தந்திருக்கிறார். நல்ல இருப்பிடத்தை தந்தார், நல்ல குடும்பத்தை தந்தார், நல்ல சபையை தந்தார். ஹல்லேலூயா. அதற்காக இந்த 6 மாதம் நீ நடத்தி வந்தீர், அடுத்த 6 மாதமும் நடத்த போதுமானவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக அவரை பாடி ஆராதிப்போம். தாவீது சொன்னது போல, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னது போல இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும்,
பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் நீரே என் கண்மலை நீர்தானே. நீரே என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. முதிர்வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் முதிர்வயது நம்மை தள்ளிவிடாத தேவன், தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை. உற்சாகமாக அவரை ஆராதித்து சொல்லுவோமா? நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு. மீண்டுமாக சொல்லுவோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா. 6 மாதம் நடத்தி வந்தீரே ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து. உங்களை 6 மாதம் பாதுகாத்தாரா? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து உங்க குடும்பத்துக்கு சுகத்தை தந்தாரா? ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து
சுமந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரை. எல்லார் கரங்களை வெட்டி சொல்லுவோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரை. நாம் கடந்து வந்த எத்தனையோ கடினமான பாதையில அவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தாரு. தூக்கி சென்றீரை. அவருடைய அன்பு ஒன்றே நிரந்தரமாக வரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரை. அன்பரும் கரத்தால், அன்பரும் கரத்தால் அவருடைய அன்பை எண்ணி, அவருடைய அன்பை எண்ணி அதிசயம் செய்தீர். ஆமென். நம்முடைய அன்பு அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரை. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கண்களை எழுப்பி நின்று அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இருதயம் முழுவதும் நன்றியினால் நிரம்பி இருக்கட்டும். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா, முழு பலத்தோடு இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை இந்த மாதம் முழுவதும் புது கிருபை தந்தாரே. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரை. ஆனந்த மலையில், ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரை. ஆமென். ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரை. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சபையை முழு பலத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் ஒருவரே பாத்திர இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. உம்மை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, ஆமென். எல்லா துயரம் மறந்திருப்பே. உண்மையாக ஒரு சமூகத்தில் சொல்லுவோமா? உம்மை துதித்து மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல உங்க சமூகத்துல எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்ம கவலைகள் எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைப்போமா? ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம். இது கவலைப்படுகிற நேரம் அல்ல, அவரை ஆராதிக்கிற நேரம். துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திரு. அவர் நம்முடைய பலனாக, கோட்டையாக. என் பலனே, என் கோட்டையே, கோட்டையே, ஆராதனை உமக்கே. அவர் நம்முடைய பலனாக இருந்தாரே. என் பலனே, என் கோட்டையே,
மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நம்முடைய குடும்பத்தை கூட்டி சேர்த்து பாதுகாத்து நடத்தினாரே. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை. எல்லாருடைய கரங்களை உயர்ந்திருக்கட்டும் அவரை பார்த்து. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. கடைசியாக ஒரு முறை முழு பலத்தோடு சொல்லுவோமா? ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ரட்சணிய சந்தோஷத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தினால் ஆண்டவரே இந்த நேரத்தில் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. ஆமென். எல்லா துயரம் மறந்திருப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முழு பலத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனே, எங்கள் கோட்டையே, எங்கள் கண்மலையே, எங்களை நடத்தி வந்தவரே, எங்களை பாதுகாத்தவரே, கடந்த 6 மாதம் எங்களை போஷித்தவரே, போகும் பொழுது வரும்பொழுது உம்முடைய பாதுகாப்பை தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு அப்பா நீர் ஒருவரே எங்களுடைய எல்லா துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். காரணம் அவரே போல நம்மிடத்தில் அன்பு செலுத்த, அவரே போல நம்மை அரவணைக்க உலகத்துல எந்த மனிதனாலும் கூடாது, எந்த மனிதனாலும் கூடாது. கடந்த 6 மாதத்தில் அவருடைய அன்பை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி உங்க அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது ஆண்டவரே? ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. காரணம் அவர் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவ்வளவு அதிசயமாய் நம்முடைய குடும்பத்தை, சபையை நடத்தி வந்தார். அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதை தவிர நம்மால் எதையும் செய்ய முடியாது. நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால். பாடலாக அல்ல, அர்ப்பணிப்பாக சொல்லுவோமா? நான் ஏறெடுப்பே நன்றி பலி. இம்மட்டும் நடத்தி வந்ததை எண்ணி சொல்லுங்க. என் ஜீவனால் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் உரியவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஒருவருக்கே நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். ஒருவருக்கே நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி கண்ணீரோடு உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். அவருடைய அன்பு, அது அளவிட முடியாத அந்த அன்பு, அளவிட முடியாத அந்த அன்பு. ஆண்டவரத்தில் ஒரு அர்ப்பணிப்பாக சொல்லுவோம். ஆண்டவரை எந்த சூழ்நிலை ஆனாலும், இந்த
இந்த 6 மாதம் அவங்க கூட இருந்தது உண்மைனா, அடுத்த 6 மாதமும் அவர் கூட இருக்க போகிறது உண்மை. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, மோசே சொன்னது போல இந்த 6 மாதம் எங்க கூட இருந்தீங்க, அடுத்த 6 மாதமும் நீர் எங்க கூட இருக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கணும், எங்க குடும்பத்தோடு கூட இருக்கணும். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்க சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு மோசே சொன்னது போல, இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பதாக ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு விசுவாச அறிக்கையாக அவரத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, உங்க பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. எப்போது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் உண்மையே பின்தொடர்வேன் ஆண்டவரே, உண்மையே பின்தொடர்வேன். என்ன வந்தாலும் நம்புவே மீட்பரை. யார் கைவிட்டால் பின் செல்வே எனது இயேசுவை. விசுவாச அறிக்கையாக சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நம்புவே நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா, அகல ஆழ உயரமா, எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு நாள் எனக்கு வேண்டாம். உங்க சமூகம் இல்லாத ஒரு நாள், ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீர் இல்லாத, நீர் இல்லாத நாளெல்லாம் பாடலாக அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோமா? வாழ்வ காரணம் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல
ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆராதனை முடிக்க போற இந்த நேரத்தில் ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தான். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் அடுத்த 6 மாதம் எனக்கு வேண்டாம். ஏன்னா நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, நீர் போதும். நம்ம பாடின பாடலே போல உங்களை போல எங்களை வழி நடத்துவதற்கு, எங்களை புரிந்து கொள்வதற்கு, எங்களை அரவணைப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆண்டவரே, யாருமே இல்லை. உண்மையாகவே அவருடைய அன்பை உணர்ந்திருந்தோம்னா இந்த வார்த்தை நம்ம ஆத்மாவிலிருந்து அந்த வார்த்தை வரும். ஆண்டவரே, உம்மை போல என்னை அரவணைக்க, உம்மை போல என்னை நேசிக்க, என்னை பாதுகாக்க, என் மேல் கண்ணோக்கமா இருக்க, என்னை கைவிடாமல் நடத்த, என்னுடைய கண்ணீரை புரிந்து கொள்ள உம்மை போல ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, ஒருவரும் இல்லை. அந்த அன்பு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன தேவை? எதுவும் வேண்டாம்ப்பா. உங்க சமூகம் போதும், உங்க அன்பு போதும். ஆண்டவரே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உங்க சத்தம் உயரட்டும். உம்மை போல அரவணைக்க. நம்முடைய ஆத்மாவில இருந்து அவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மை போல புரிந்து கொள்ள. ஆண்டவரே, உம்மை போல யாருமே இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்குது பாருங்க. நிழல் போல எப்போதும் உங்க கூடவே இருப்பாராம், எப்போதும் கூடவே இருப்பாராம். விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீர் மாத்திரம் எனக்கு போதான, நீர் மாத்திரம் எனக்கு போதும்ப்பா. உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதும். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திர. நீர் ஒருவரே எங்களுடைய ஆராதனைக்கு உரியவர். உமக்கே எங்களுடைய கனத்தை செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதி எங்க சமூகத்தில் தருகிறோம். எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. விடுதலையோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாகவுமே ஆராதிக்க ஆவியானவர் தந்த பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமை ஆக்குகிறோம். எங்களை பரிசுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா.
எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். நம்ம மத்தியில் தேவன் இருக்கிறார். நாம் வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். வழக்கம் போல உள்ள அறிவிப்புகள் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். நமக்கு காலை ஆராதனை காலை 6:30 முதல் 8 மணி வரைக்கும் நமக்கு முதல் ஆராதனையும், காலை 9 முதல் 10:30 வரை இரண்டாவது ஆராதனை நமக்கு நடைபெறும். இரண்டாவது ஆராதனை முடிவில் 10:45 முதல் 12 மணி வரை சிறு பிள்ளைகளுக்கான சண்டே கிளாஸும், மதியம் 4 முதல் 5 மணி வரை டீனேஜ் பிள்ளைகளுக்கான கூடுகையும் நமக்கு நடைபெறும். அவங்க எல்லாருடைய பிள்ளைகள் நீங்கள் அனுப்பி தருகிறீர்கள், ரொம்ப மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மாலை ஆராதனை மாலை 6:30 முதல் 7:30 வரை சபையில் நடைபெறுகிறது. அது நமக்கு மாலை ஆராதனை நமக்கு ஒரு பைபிள் ஸ்டடியாக இருக்கும். வேதத்தை அறிந்து கொள்ள, வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் அதில் வந்து கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு பைபிள் ஸ்டடியில் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த கடைசி நிருபத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் நம்முடைய ஆராதனைகள் ஆன்லைன்லேயும் நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். யூடியூப்லேயும் நீங்கள் அதை பார்க்கலாம். தேவைப்படுகிறவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள், அவர்களும் அதன் மூலமாக பயன்பெறட்டும். கிரேவியார்டுக்காக, கல்லறை தோட்டத்திற்காக வாக்கு பண்ணினவர்கள் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னொரு 6 மாதம் இருக்கிறது. அதற்குள்ளாக அதை கொடுப்பதற்கு தேவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவாராக. அதே போல் ஆண்கள் ஐக்கியம் வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு 8 முதல் 9 மணி வரைக்கும் சபையில் நடைபெறுகிறது. ஆண்கள் எல்லாரும் நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குளோபல் யூனிவர்சிட்டிக்கான புக்ஸ் வந்திருக்குது. நீங்கள் அதில் இருக்கிறவர்கள் ஆராதனை முடிவில் சுரேஷ் பிரதர் இடத்தில் அதை வாங்கி கொண்டு பெற்று செல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று அல்லது இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ், திருமண நாளை காண்கிறவர்கள் யார் இல்லை என்று சொன்னால் நாம் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கென்று படைக்கிற ஒரு நேரம் நம்முடைய காணிக்கைகளை கரங்கள் எடுத்து வைத்துக் கொள்வோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு நம்முடைய சபையில் வைத்து நம்ம அம்பத்தூர் மண்டல ஊழியர் ஐக்கிய கூடுகை நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. அதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து சபையிலே உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும்படியாக, அதில் சபையில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பதற்கு நீங்கள் வரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அன்றைக்கி நமக்கு எல்லா போதகர்களுக்கும் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறோம். அந்த தேவைகளுக்காகவும் ஜெபியுங்கள். தேவன் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்த போதுமானவர். அல்லேலூயா. அன்றைக்கு வருகிற எல்லா போதகர்களுக்கும் அது ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் நீங்கள் வாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பேரை நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க கண்டிப்பாக வரணும். மற்றவர்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் வாங்க. ஏன்னா நம்ம பார்க்கிங்க்கு நமக்கு ஆட்கள் தேவை. பாஸ்டர்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்கு, அப்புறம் சாப்பாடு டைம், மற்ற எல்லா நிறைய வேலைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளை இந்த நாளிலே வந்து கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் கண்களை மூடி படைக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனின் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறேன். படைக்கிற காணிக்கைகளை உங்கள் சமூகத்தில் தருகிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தது போல ஆண்டவரே, இந்த 6 மாதங்கள் எங்களை நடத்தி வந்தீர். எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீர். பொருளாதார ரீதியாக எங்களை ஆசீர்வதித்தீர். அதை எல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாக நீர் ஆசீர்வதித்ததிலிருந்து உமக்கென்று நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் 30, 60, 100 ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த காணிக்கைகள் எல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்று பயன்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தந்தனை மீட்டெடுத்தவரே,
மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீர். ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீர். கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால், காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத உம் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத உம் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைக்கே 1000 நன்றி. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. நிற்பது கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால், நடத்தும் தயவால் தயவால் நித்திய தயவால். நிற்பதும் கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால், நடத்தும் தயவால் தயவால் நித்திய தயவால். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அறிவிப்பு, நமக்கு வருகிற 1ஆம் தேதி காலை 5 to 6, காலை 5 மணி முதல் அதிகாலை 5 to 6 நமக்கு சபையிலே புதிய மாதத்திற்கான நன்றி செலுத்துகிற ஆராதனை, தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் சபையில் நடைபெறும். அதனால் புதிய மாதத்திற்கு போகிற அந்த முதல் நாளிலே நீங்கள் எல்லாரும் சபையில் வந்து அந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே தெய்வ சமூகத்திலிருந்து ஆரம்பிப்பது அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்று. ஹல்லேலூயா. ஸோ எல்லோரும் நீங்கள் அந்த கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் போன வாரத்திலே சொன்னது போல் லாஸ்ட் வீக் 2 நாட்கள் எங்களுக்கு நம்முடைய பிரைசி சர்ச்சில் இருந்து போன எல்லா பிரான்ச் சர்ச் பாஸ்டர்ஸ், மிஷனரிஸ், நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் ரெட்ரீட் கேம்ப் நடைபெற்றது. அதில் 2 நாட்கள் நானும் பாஸ்டர்மாவும் போய் கலந்து கொள்ள தேவன் கிருபை தந்தார். எல்லோரும் வந்திருந்தாங்க, நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், அப்புறம் நம்முடைய பிரான்ச் சர்ச்சஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக எல்லாரையும் பார்த்து பழகுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு ரெக்ரியேஷனாக எங்கள் எல்லாருக்கும் இருந்தது. அதற்காக ஜெபித்தவங்க எல்லாருக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த கேம்புக்காக பாஸ்டர் பால் நரசிம்மன் அவர்களும் அக்காவும் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கு ஈவினிங் தான் அவங்க திருப்பியும் குர்கானுக்கு செல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி பிரைசேஜில் இருந்தவங்களுக்கு தெரிந்திருக்கும். பாஸ்டர் பால் நரசிம்மன், சிஸ்டர் பாக்கியா அவங்க வந்து குர்கான் பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். எனக்கு சின்ன வயசுலேயே அக்காவை பார்த்துருக்கிறேன், பட் அவ்வளோ தெரியாது, ஏன்னா அவங்க கணக்குப்புல வளர்ச்சியில் தான் டீச்சராக இருந்தாங்க அக்கா. அதனால் நான் இடைக்காலில் இருக்கும் பொழுதே நம்ம பாஸ்டர் அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அவங்க.
ஸோ அதனால் பார்த்துருக்குறோம், அவ்வளோவா தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அக்காவை நன்றாக தெரியும், பாஸ்டர் நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கு இந்த ஆராதனையில் நமக்கு பாஸ்டர்மா மெசேஜ் கொடுக்குறாங்க. 2வது ஆராதனையில் பாஸ்டர் அவங்க இருப்பாங்க, பாஸ்டர் பால் நரசிம்மன். முதல் 3 ஆராதனைகளும் நமக்கு பிரேசேஜில் அவங்க தான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. ஸோ 2வது ஆராதனை நேரத்தில் மட்டும் பாஸ்டர் அவங்க இங்கே வருவாங்க. முதல் ஆராதனைக்கு அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் மிஷனரிகளுக்காக, மிஷன் ஊழியங்களுக்காக அதிகமாக கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களில் அக்காவையும் நினைத்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். அவங்க ஊழியம் செய்கிற பகுதி அக்கா எப்படி வந்து சொல்லுவாங்க, மிக கடினமான ஒரு பகுதியில் தான் இருக்கிறாங்க. அந்த பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை கடந்த 12 வருடங்களாக குடும்பமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் ஒரு பெண் குழந்தை தந்திருக்கிறார். குழந்தை இல்லை, அவள் டீனேஜ் வந்துட்டா, கேலிஸ்டா. அவளுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொடும்படியாக உங்களை கேட்கிறேன். அக்கா ஒரு நல்ல டீச்சர். ஸோ அதனால் இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு அக்கா மூலமாக, பாஸ்டர்மா மூலமாக பேச போதுமானவர். திறந்த இருதயத்தோடு தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார்கள். நாம் கரங்களை தட்டி பாஸ்டர்மா வரவேற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உற்சாகமா? ஹல்லேலூயா. காலையிலே சர்வீஸில் வந்ததுனால கொஞ்சம் அசதி, கொஞ்சம் தூக்க கலக்கம் அப்படிலாம் இல்லைல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் ராஜாதி ராஜாவை பார்க்குறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரோடு பேசுவதற்கு, அவர் சத்தத்தை கேட்ப நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாராவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோ இல்லைன்னா ரொம்ப 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 விசேஷித்தமானவர்களோ வந்தால் நம்மெல்லாம் வந்து ராத்திரி 3 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? உற்சாகமாக புது பலத்தோட அப்படி நல்ல அழகாக நம்மளை அலங்கரித்து கொண்டு நம்ம இருப்போம். நம்ம இங்கே யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இந்த உலகத்தை எல்லாம் படைத்த சர்வ வல்லமையுள்ள ராஜாதிராஜன், கர்த்தாதி கர்த்தர், அவருடைய பிள்ளைகள். நம்ம அவரை பார்க்க, அவரோடு பேச, அவரை ஆராதிக்க, அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்தபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் இமானுவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயின் சர்ச் பாஸ்டர் ரெவரண்ட் சாமுவேல் அவர்கள் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே தெரியும். அவங்க மூலமாக சென்னையில் வந்து அறிமுகமாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். சென்னையில் அநேக எங்களுக்கு சகோதர சகோதரிகள், நிறைய அம்மாக்கள் அப்பாக்களை ஆண்டவர் இங்கே கொடுத்துருக்கிறார். எப்போ வந்தாலும் இது எங்களுடைய வீடு மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். என்னது நம்ம ஹோம் டவுனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்டதான கிருபையை கொடுத்துருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே நம்ம வசனத்திற்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பதாக ஒரு சில கேள்விகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறதுக்காக விரும்புகிறேன். எத்தனை பேரோட இருதயத்தில் சில சூழ்நிலைகளில் கடந்து போகும்போது நம்மளே அறியாமல் சோர்ந்து போவோம்? ஆமாவா இல்லையா? நம்மளே பல சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நம்ம சோர்வுக்குள்ளாக கடந்து போகிற நிலைமைகள் நமக்கு வரும். அப்படி வரும்போது எத்தனை பேர் நம்ம கேள்விகளை கேட்போம்? யாருமே கேட்கலையா? எத்தனை பேர் கேள்வி கேட்போம்? யார்கிட்டங்கிறது வேற, நமக்கு நம்மளே கேள்வி கேட்போமா இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போன்னு இல்லை, யாரும் கை தூக்கலன்னு நினைக்கிறேன். நமக்குள்ளவே நம்ம கேள்வி கேட்டுப்போம்ல, கேட்போமா இல்லையா? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம், கேட்குறோம்? சில சூழ்நிலைகள் நம்மளை அப்படி என்ன செய்யும்? கேள்வி, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கேட்டிருக்கமா இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆமாவா இல்லையா? சில நேரங்களில் ஆண்டவரே நான் மட்டும்தானா அப்படின்லாம் நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம யோசிக்கும். நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன செய்யும்? நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை யோசித்து நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய இடத்துல கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம வளர்ந்துருக்குறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எதுன்னு செய்யக்கூடாது, கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில் செய்வார். இப்படியெல்லாம் நமக்கு பல காரியங்கள் தெரியும். ஆனால் நாமளே என்ன செய்வோம்? நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நேரடி, ஆண்டவரை நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க, ஆண்டவரை நீங்கள் ஏன் அதுக்கு எனக்கு இந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கொள்வோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆமாவா இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வசனத்தில் நான் கடந்த 1 வருடமாக நான் இந்த கேள்விக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில்
நாங்கள் இது குர்கானில் பாஸ்டர் இமால்வின் சொல்கிறது மாதிரியே ஹரியானா மாநிலத்தில் குர்கான் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் நியூ டெல்லிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதான ஒன் ஆஃப் த என்சிஆர்ஸ் அது. அங்கே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு 12 வருஷமாக அங்கே குடும்பமாக இருந்து நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் வந்து பயங்கரமான அற்புதங்கள், பயங்கரமான அதிசயங்கள், அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அவங்க நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் நமக்கு மூவிஸில் கூட பார்த்துருக்குறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வந்தார், ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்தார், எப்படி அற்புதமாய் வழிநடத்தினார். அப்படியே மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், அப்புறம் அக்கினி ஸ்தம்பம், அதுக்கப்புறம் என்னது செங்கடல் 2ஆ பிளந்தது, மண்ணா கொட்டினது, காடைகள் வந்தது, இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகள். இது எல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஆண்டவர் அற்புதமான காரியங்களெல்லாம் ஊழியத்தில் வர மக்கள் மத்தியிலையும் எங்களுடைய குடும்பத்திலையும் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். இவை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும், இவை எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கு அப்புறமும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நமக்குள்ளாவே என்ன செய்யுது, சில கேள்விகள் வரும். நிறைய பல வருஷமாக விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஆண்டவருக்குள்ளே நமக்கு அனுபவங்கள் இருக்கலாம், நம்ம நிறைய அற்புதங்கள் ஆண்டவர்கிட்டருந்து நம்ம வாங்கியிருக்கலாம், பெற்று கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். இப்போ யாரும் சோர்ந்து போகக்கூடாது. சில சூழ்நிலையில் நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போய் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கு, என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்னு நம்ம அந்த கேள்விகளை நம்ம கேட்கிறதான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி நான் கடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி, ஏன் எனக்கு மட்டுமா, இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமா இந்த பாதை, அப்படியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வசனத்திலேருந்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். அந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கி இன்னும் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துக்குள்ளாக. ஓகே, அப்படி நம்ம வச்சுக்குவோம். பாஸ்டர் இமானுவேல் சொன்ன மாதிரியே நான் என்னோட ஆண்டவர் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறதுக்காக என்னை அழைத்தார். அதனால் என்னுடைய பேச்செல்லாம் ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் உங்களுக்கு புரிய வைக்க முடியும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை பாஸ்டருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல ஸ்டேஜில், அப்படி நல்ல தமிழில் அழகாக கோர்வையாக அப்படிலாம் எனக்கு முயற்சி பண்ணுறேன் பேசுகிறதுக்கு, அவ்வளோதான். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் நம்ம கிதியோனை பற்றி வாசிக்கிறோம். கிதியோனை பற்றி உள்ள காரியங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கலாம். நம்ம நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்போம், நம்ம நிறைய முறை அந்த புஸ்தகத்துலேருந்து நம்ம வாசித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் எனக்கு அங்கேருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்தார். அதற்கு முன்பதாக இந்த மாதிரி வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம வசனத்தில் வாசித்திருக்கோம். தாவீது எழுதும்போது நிறைய எழுதியிருப்பார். தாவீது என்ன செஞ்சிருப்பார், நிறைய எழுதியிருப்பார். ஈவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார், அவர் சிலுவையில் தொங்கும்போது சொன்னதை நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருப்போம், அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்புறம் வேறு நம்ம சீஷர்களை பார்க்கும்போது படகுல எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா. இதெல்லாம் எப்படி வர கேள்வின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன அவங்களுடைய உள்ளான உணர்வுகள்லேருந்து, ஐயோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், என் சூழ்நிலை என்ன செய்ய போகிறேன், தண்ணிக்குள்ளே முங்கி சாவ போகிறேன், உங்களுக்கு கவலை இல்லையா. இது சும்மா நம்ம வாசிக்கும்போது நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதை உணர்வு பூர்வமாக அவங்க அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் கேள்வி சும்மாலாம் கேட்க மாட்டோம். சில சூழ்நிலைகள் வேதனையான உச்சக்கட்டம், அழுகையின் உச்சக்கட்டம், குமுறல், இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது, நம்மளால் இதிலேருந்து மீண்டு வரவே முடியாது. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், இதை மாதிரி கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே வரும். ஆண்டவரே ஏன் இப்படி அனுமதிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய வேதாகமத்தில் இந்த கேள்விகள் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நிறைய நேரம் கடந்து போகிறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இப்போவும் நாம் அந்த மாதிரி சூழ்நிலை கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோன்னு. ஒருவேளை
நம்மளால் வெளியே நிறைய சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை அந்த 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 கேள்விகளுக்குள்ளாக உந்தி தள்ளுவதற்கான நிறைய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, வந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராக யார் எப்பயும் செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க? பிசாசு நமக்கு எதிராக என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? எப்பயும் செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க, செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதனால் நம்மளை எந்த அளவுக்கு சோர்வுக்குள்ளாக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு என்ன காரியம் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த பகுதியிலேருந்து நம்ம வாசிப்போம். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது இதோட இந்த பின்னணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேளாமற் போனதின் நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமற் போனதின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? மீதியானருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவர் அவங்க ஜனங்களை பல அற்புதங்களை செய்து வழிநடத்தி வந்தார். ஆனால் அவங்க கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தம், அவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காத நிமித்தம் ஆண்டவர்கள் என்ன பண்ணாங்க? மீதியானருடைய கையில். இதை மாதிரி அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் எல்லாமே படிக்கும்போது நமக்கு தெரியும், இவங்க அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒருத்தங்க கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஒரு சில வருஷங்கள், 20 வருஷம் 40 வருஷம் அப்படிலாம் நிறைய பேர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து பிரிப்பி என்ன பண்ணுவாங்க? வேதனையில் கஷ்டப்படும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு இவங்க என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுவாங்க. முறையிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒருத்தங்களை, ஒரு ரட்சகனை அனுப்பி, நிறைய நியாயாதிபதிகளை அனுப்பி, நிறைய கிதியோன் மாதிரி ஆட்களை அனுப்பி அவங்களை என்ன செஞ்சார்? காப்பாற்றினார், விடுவித்தார், ரட்சித்தார். இதெல்லாம் இந்த புக்கில் நம்ம வாசிக்கும்போது அதில் ஒன்று தான் இந்த கிதியோன். இந்த டைம்லேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, மீதியானவருடைய கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் ஆரம்பத்திலேருந்து யாராவது வாசிங்க. ஆரம்பத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும், 1லேருந்து 10 வரைக்கும் யாராவது வாசிக்க முடியுமா? ஆமென். தேங்க்யூ. வாசிக்கும்போது நமக்கு நல்லாவே புரிந்திருக்கிறது. மீதியானவர்களுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவங்க என்ன கஷ்டத்திற்குள்ளாக கடந்து போனாங்க அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்காங்க. என்ன கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போனாங்க? 2வது வசனத்தில் வாசிக்கும்போது, மலைகளின் கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களாக
ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். வீடுகள் இருந்தாலும் என்ன செய்ய முடியல, அவங்களால வீட்டில் இருக்க முடியல. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண வேண்டியதாயிருச்சு, குகைகள்லையும் மலையிலையும் போய் அவங்கள பாதுகாத்து அதை குகைகளையும் மலைகளையும் அரணான ஸ்தலங்களாக்கி கொண்டார்களாம். அதை பாதுகாப்பான இடமாக அவங்கள ஆக்கி கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, மலைகள்லையும் காடுகள்லையும் போய் குடியிருந்தாங்க. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கித்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாலும் வைக்காதே போனார்கள். சாப்பாட்டுக்கும் ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்குரிய காரியங்களையும் அவங்க எல்லாம் எதிரிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தங்குறதுக்கும் ஒன்றுமே இல்லை. அடிப்படை தேவைகளை அடிப்படை தேவைகள் கூட அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு நிலைமை. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சாப்பாட்டுக்கு பிரச்சனை, தங்குறதுக்கும் பிரச்சனை, எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி ஒளிஞ்சு கொண்டிருந்ததான ஒரு 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 வாழ்க்கை தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்போது இன்னும் நிறைய அந்த கீழே உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது அடுத்த வசனத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதவையாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். ஒவ்வொரு நாளும் 7 வருஷம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்குது. 7 வருஷமாக, இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிறதில்ல, ஒரு 7 வருஷமாக நடக்குது. இதே மாதிரி சில நேரங்களில் 40 வருஷம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார் இதில் இருக்குது. ஆனால் இந்த மிகவும் கடினமான ஒரு பாதைக்குள்ளாக, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, கண்ணீர், கவலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்குறதுக்கு வழி இல்லை, ஓடி ஓடி ஒளிகிறதான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் அங்கே இருக்கிறதான ஒரு மகன் கிதியோன், அங்கே இருக்கிற ஒரு வாலிப தம்பி கிதியோன் அப்படிங்கிற ஒரு வாலிப தம்பியோட இருதயத்தில் ஏற்பட்ட கேள்வியை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து போகும்போது நம்ம கேள்வி சாதாரணமாக வராது, நம்மளுடைய உணர்வு பூர்வமாக வரும். நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்ம எல்லாமே நம்ம அப்படி ஒரு அழுகையோட நம்ம சாதாரணமாக பேசுகிறதுக்கும் அந்த ஃபீலிங்ஸோடு பேசுகிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இத்தனை கஷ்டத்தையும் பட்டு கொண்டு இருக்கிறதான ஒரு வாலிப பையனுடைய இருதயத்தில் ஏற்படுற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல வாசிக்க முடியும். அந்த கேள்வி என்னென்னா, அந்த கேள்விக்கு அது 11வது வசனத்திலேருந்து நம்ம அது இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். முதல்ல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவங்களோட பேசுகிறார். அடுத்து கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். கிதியோனே போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல, ஏன் எங்களை மட்டும் இப்படி ஒப்பு கொடுத்தீங்க, நாங்கள் எல்லாம் கேட்டோம், அப்படிலாம் கேட்கல. முதல்ல கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு என்ன செய்கிறாரு, தரிசனமாகிறாரு. தரிசனமாகி அவர் என்ன சொல்கிறாரு, 12வது வசனத்தில் கிதியோன்கிட்ட போய் கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட. அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கார், அவருடைய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. நம்மளும் சில சூழ்நிலையில் அப்படி தான் இருப்போம், அமைதியாக இருப்போம். நமக்கு உள்ள அழுக வரும், உள்ள துக்கம் இருக்கும், உள்ள கண்ணீர் இருக்கும், உள்ள நமக்கு பல கேள்விகள் இருக்கும். ஆனால் நம்ம அந்த கேள்வியில் என்ன செய்ய மாட்டோம், சில நேரங்களில் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம அப்படியே அடக்கி வச்சுட்டு இருப்போம். யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டவுடனே நமக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாரும் மனுஷங்க, நமக்கு நிறைய அப்படி தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு அது வரைக்கும் அமைதியாக இருப்போம். யாராவது வந்து ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், என்ன ஆயிரும், நம்மளை அறியாமலே நமக்கு என்ன செஞ்சிடும், நமக்குள்ளே இருந்த கேள்விகள், நமக்கு இருக்கிறதான அந்த வேதனைகள் எல்லாமே. சிலவங்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் பார்த்தோன்னா யாராவது அப்படி கேட்டோடனே நம்ம பேசவே வாய் வராது, என்ன தான் வரும், கண்ணீர் மட்டுமே வரும் நிறைய. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே கிதியோன் இருக்கிறாரு. கிதியோன்கிட்ட போய் கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொன்ன உடனே கிதியோன் அதுக்கப்புறமா கிதியோன் அங்கே என்ன சொல்கிறார் அப்படி சொன்னால், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று வாசிங்க, எனக்கு கொஞ்சம் தூரமாக. இப்போ தான் கிதியோன் சொல்கிறாரு, இது வரைக்கும் அமைதியாக இருந்தார், இப்போ சொல்கிறாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் ஏன் நேரிடுகிறது, நாங்கள் ஏன் இந்த சூழ்நிலையில் கடந்து போகணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி கிதியோனுக்கு சொல்லும்போது
அதுக்கு கிதியோனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது? கிதியோன் எப்படி அதை வெளிப்படுத்துகிறாரு? ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்கு? ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க எகிப்திலேருந்து எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன அற்புதங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு. அந்த அற்புதம்லாம் இப்போது எங்கே? அவருடைய மனசில் இருந்ததான வேதனைகள் நிறைந்ததான கேள்வி. அவர் நினைக்கிறாரு, நமக்கு இவ்வளோ அற்புதம் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம முற்பிதாக்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சொன்னாலும் இப்போ அதெல்லாம் எங்கே? ஆண்டவர் எங்களை இப்படி ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கூட இருந்தால், அதுதான் முக்கியம். ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நேரிடுவானேன் அப்படின்னு கிதியோனுடைய கேள்வி. இதே மாதிரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருந்தாலும், நம்ம வசனங்களை படித்தாலும், நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்திருந்தாலும், ஊழியங்களை செய்திருந்தாலும், நம்ம பல வருடங்களாக தேவனோடு கூட நம்ம சஞ்சரித்து கொண்டிருந்தாலும், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை இந்த மாதிரியாக ஒரு சோர்வுக்குள்ளாக நம்மளை என்ன செய்யுது? தள்ளி விடுகிறது. தள்ளி விடும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நமக்கு என்ன இந்த சோர்வு? நீங்கள் என் கூட இருந்தால், கிதியோனுடைய கேள்வி அப்படி தான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நேரிடுவானேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் பல சந்தர்ப்ப சூழ்நிலை. நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம யாரும் ஆகாயத்தில் வாழலை, இப்போ அது வாழ்கிறதுக்கு நம்ம போவோம் அப்புறமா. ஆனால் இப்போ நம்ம உலகத்தில் வாழ்கிறதுனால எல்லா மனிதர்களுக்கும் என்னென்ன, எல்லோரும் நிறைய பேர் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே இருக்கும்போது, நீங்கள்லாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, அற்புதம் தான் நடக்கும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னு கேட்பாங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்பாங்க, உங்களுக்கு எதுக்கு பலவீனம் வருதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். உலகத்துக்காரங்களை விட நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்மளும் எங்கே தான் இருக்கிறோம்? உலகத்தில் தான் இருக்கிறோம். சில பேர் வெளியே சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களாயிட்டா நம்ம ஊரில் சர்ச்சில் ஆட்களே அப்படி தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க, சர்ச்சுக்கு வந்துருங்க, உங்களுக்கு என்ன செய்யாது பிரச்சனை, இருக்கிற பிரச்சனை போயிடும் நம்ம கூப்பிடுறோம். உண்மைதான், அது ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி தான். நாங்கள் அங்கே ஊழியம் செய்யும்போது, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? சுகம் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுக்குறாரு. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் உங்களுக்கு வியாதியே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது? வியாதியிலேருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், வியாதியிலேருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் நமக்கு வியாதியே வராது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லா மனிதர்களைப் போல் நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அப்போ இங்கேயும் நம்ம அப்படி இருக்கிறதுனால நம்ம பல சூழ்நிலைகளில் நம்ம சோர்வுக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்ம யாரும் இப்போ ஆவியில் வாழலை, நம்ம எல்லாம் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன செய்யுது? இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்மளை கேள்விக்குள்ளாக கடந்து நம்மளை உந்தி தள்ளுகிறது, நம்ம சோர்ந்து போகிறோம். இங்கே கிதியோன் அப்படி தான் கேட்குறாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் பர்சனலாக போன மாதம் வரைக்கும் இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆண்டவரே, நீங்கள் எங்களை அழைச்சிங்க, நீங்கள் எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க, நீங்கள் எங்களோடு கூட இருந்து இவ்வளோ நாள் நடத்துனீங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாது. ஆண்டவர் 12 வருஷமாக குடும்பமாக அங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நான் பர்சனலாக ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, எதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது? எதுக்கு எங்கள் வாழ்க்கையில் இப்படி போய்கிட்டே இருக்குது? அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் இந்த கிதியோன்ட்ட சொன்ன மாதிரி, சரி இப்போ கிதியோன் இங்கே கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நேரிடுவானேன். அதுக்கு கர்த்தருடைய தூதனுடைய பதில் என்னவா இருக்குது? அதுக்கு பதில் என்ன? ஒரு கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறாரு? இவர் கேள்வி கேட்குறாரு கர்த்தருடைய தூதன்கிட்ட. ஆனால் என்ன பதில் சொல்கிறாங்க? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கேட்குற கேள்விக்கு என்ன பதில் வருது? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கும் ஒரே பதில், நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நம்ம என்ன செய்யணும்? போகணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். அந்த இடத்துல 14 நினைக்கிறேன். 14வது வசனம்.
ஆமென். நம்மக்கிட்ட நம்ம வேதனையில் எப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட யாராவது சொன்னால் கோவம் வருமா வராதா? நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அப்படியே அழுதுகிட்டு நம்மளுடைய வேதனையில், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் நல்லா தானே ப்ரேயர் பண்ணுறேன், நான் நல்லா தானே சபைக்கு போகிறேன், நான் வசனம் படிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படியுமே இருக்காதா? எப்படி இருக்கும்? நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வேதனை இவங்களுக்கு எப்படி புரியும், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு எப்படி புரியும்? ஏன்னா நமக்கு ஒரு பதில் சரிப்பா நீங்கள். ஆனால் கர்த்தருடைய நான் அதை யோசித்து பார்த்தேன், கர்த்தருடைய தூதன் என்ன சொல்லியிருக்கலாம்? இங்கே என்ன சொல்லியிருக்கலாம்? ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்டப்போ என்ன சொல்லியிருக்கலாம்? உண்மையான காரணத்தை சொல்லியிருக்கலாம்ல. உண்மையான காரணம் என்னது? உண்மையான காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னது? பொல்லாப்பானதை செஞ்சாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமற் போடாங்க. அதனால தான் மீதியானுடைய கையில் ஆண்டவர் உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு வசனத்தில் நல்லாவே கிளியராக எழுதியிருக்கு. அப்போது இவர் கேட்குறான் கிதியோன், நாங்கள் ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது, எங்களுக்கு ஏன் இப்படி நேரிடுது, ஆண்டவர் செஞ்ச அற்புதமெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தருடைய தூதன் என்ன சொல்லியிருக்கலாம்? இதெல்லாம் நீங்கள் செஞ்சதுப்பா, அப்படி தானே? நீங்கள் ஆண்டவருடைய பேச்சை கேட்காம போயிட்டீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செஞ்சீங்க, அதனால தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, இப்படி அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலை. நம்மனா அப்படி தானே நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாம். நம்ம பேசுகிறவங்க நம்ம கேட்குற கேள்விக்கு இது சரியான பதிலை கொடுக்கலனாலே நமக்கு அது ஏற்றுக்க முடியாது. இங்கே அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய தூதன் எதுவுமே சொல்லலை, ஒரே ஒரு பதில் தான். இவர் அப்படி குமுறல்ல அப்படி கொட்டுறாரு, நான் ஏன் இப்படி நடக்குது, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நமக்கு வாசிக்கும் போது அது அந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியலனாலும் அது உணர்வு பூர்வமாக நம்ம அந்த சிச்சுவேஷனை நம்ம யோசித்து போகும்போது நமக்கு தெரியும். அவ்வளோ குமுறல்ல ஏன் இப்படி நடக்குது, அவர் ஆண்டவரே சொல்கிறார், ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. கிறிஸ்தவர் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான். அநேக சூழ்நிலைகள் நம்மளை சோர்வுக்குள்ளாக்கலாம், பிரச்சனைகளுக்குள்ளாக போகலாம், வியாதிகளுக்குள்ளாக போகலாம், குடும்பத்தில் பிரச்சனைகளுக்குள்ளாக போகலாம், நம்ம எதிர்பார்க்குற காரியம் நம்மளுடைய குடும்பத்தில் நடக்காமல் போகலாம், நம்ம ஒரு காரியத்துக்காக பல நாட்களாக பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்போம், நடக்காமல் போகலாம், படிப்பில் தோல்வியாக இருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அந்த சூழ்நிலை நம்ம ஒரு கேள்விக்குள்ளாக நம்மளை மாற்றும் போது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரே பதில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. இதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ என்ன செய்ய, இன்னும் முன்னோக்கி போ, அவ்வளோதான் உன் வேலை. நான் கேள்வி கேட்டப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை தான் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புறது நான். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்போ அந்த பலத்தோட போக முடியும்னா நம்மளை அனுப்புகிறவங்க இருக்கும்போது தான், நம்மளை அனுப்புகிறவர் இருக்கும்போது தான். நமக்கு தெரியும், ஒரு நபருடைய உதாரணத்துக்கு நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் உள்ள ஒரு லெட்டரை நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா இன்னொரு இடத்துல போய் கொடுக்க போகிறோம், கலெக்டரேட்டில் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுக்க போகிறோன்னு நினச்சிக்கோமே. போகும்போது நம்ம பயத்தோடு போவோமா? ஐயோ நம்ம எப்படி போகிறது, எப்படி பேசுகிறது, எப்படி கேட்குறது அப்படின்னு போவோமா? இவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு போவோமா? ஏன் இல்லை? ஏன் நம்மக்கிட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு சாட்சி, ஒரு லெட்டர் இருக்கிறது. அதை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு என்ன செய்யும், யாராவது அங்கே உள்ள பியூன் நம்மளை நிப்பாட்டினாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அவங்ககிட்ட, எப்பா இங்கே பாரு என்கிட்ட என்ன இருக்குது, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய என்ன கையெழுத்துப்பட்ட லெட்டர் இருக்குது. நமக்கு எவ்வளோ தைரியம் வரும் மனசில். அப்படி உலகத்தில் நம்மளோட பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னு நினப்பெல்லாம் வரும் நமக்கு சில நேரத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட பல 1000 மடங்கு அதிகாரம் உள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். ஹல்லேலூயா.
நம்ம எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மை அனுப்புகிறவர் தேவன். அவர் நம்மளை இருக்கிற பலத்தோட போ, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னைய அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு காரியத்தை நான் இந்த இடத்துல கிதியோனுடைய வாழ்க்கையிலேருந்து சுட்டி காட்ட விரும்புவது என்னென்னா, கிதியோன் தானியங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதுதான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நம்ம அதிகமாக இந்த இது 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது அதான் இருந்துச்சு. கிதியோன் என்ன பண்ணார்? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஓகே, கோதுமையை மீதியானருடைய கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக யார் போராடிக்கிட்டு இருக்காங்க? யார் போராடுறாங்க? கிதியோன் போராடுறார். அப்போதான் கர்த்தருடைய தூதன் அவர்கிட்ட பேசுகிறாரு. கோதுமையை தப்பு, ஏன்னா ஏன் கோதுமையை தப்பு வைக்கணும்? ஆகாரத்துக்கே பிரச்சனை. ஏன்னா மீதியானர்கள் என்ன செஞ்சிடறாங்க? எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் கோதுமையை தப்பு வைக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? ஆலைக்கு பக்கத்தில் போரடித்தான். அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? தட்டி எடுத்து சேமித்து வைக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ தான் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகிறாரு. கிதியோன் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு எதிராளிகள் இருக்காங்க, அவங்க கையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும்? மீட்டு கொள்ளணும், பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நோக்கத்தில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் கிதியோனை வைத்த நோக்கம் என்ன தெரியுமா? எதிராளிகளையே அழிக்கிறது இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எதிராளிகள் கையிலிருந்து தானியத்தை பாதுகாக்கிறதுக்கு கிதியோன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் என்ன? உன் எதிராளியே யார் தான் அழிக்க போகிறா? நீ தான் அழிக்க போகிற. அவர் ஒரு நாள் நினச்சிருக்கவே மாட்டார், மீதியானர்களை நான் தான் என்ன செய்ய போகிறேன்? முறியடிக்க போகிறேன், மீதியானர்களை நான் தான் அழிக்க போகிறேன், மீதியானர்களை நான் தான் காலி பண்ண போகிறேன்னு கிதியோன் நினச்சிருக்கவே இல்லை. அவர் நினைக்கிறாரு, எப்படியாவது இவங்க கையிலேருந்து கொஞ்சம் கோதுமையை பாதுகாத்தா போதும், எப்படியாவது கொஞ்சம் தானியத்தை பாதுகாத்தா போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் என்னது? உன்னுடைய எதிராளியவே நீ காலி பண்ணணும், உன்னுடைய எதிராளியவே நீ அழிக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் அவரை கொடுத்ததான வைத்த திட்டமாக இருக்கிறது. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் சில நேரத்தில் சரீர பிரகாரமானதாக தான் இருக்கும். நம்முடைய திட்டமெல்லாம் சில நேரத்தில் என்ன செய்யுது? நம்மளுடைய எண்ணங்களும் அப்படி தான் போகுது. ஆனால் ஆண்டவர் அதை விட பல 1000 மடங்கு பெரிய பெரிய திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம எந்த காரியத்துக்காக ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை, அந்த காரியத்துக்காக சரீரப்பிரகாரமான முயற்சிகளை நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்காக சொல்கிறோம், யாரோ ஒருத்தங்க படித்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. வேலை கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? நம்ம வேலை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? நிறைய எக்ஸாம்ஸ் கொடுப்போம், நிறைய இடத்துல கேட்போம், நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுவோம். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இங்கே சொல்லுவோம், அங்கே சொல்லுவோம். இப்படிலாம் நம்ம நிறைய சரீரப்பிரகாரமாக நம்ம முயற்சி பண்ணி கொண்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு? அதை விட பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டம் வைச்சிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கிற பிரகாரமாக கிடையாது. நம்ம நினைக்கிறது ரொம்ப 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 கம்மி. கோதுமை கிடச்சா போதும், எதிராளிகள் கையிலேருந்து எனக்கு கோதுமை கிடச்சா போதும். ஆனால் ஆண்டவர் என்ன வைக்கிறாரு? நீ எதிராளிகள் கையிலேருந்து கோதுமையை மட்டும் இல்லை, நீ எதிராளியே என்ன செய்ய போகிற? காலி பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். நம்மளுக்கே குறித்தும் ஆண்டவர் நிறைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிறாரு. நமக்கு இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில். இந்த காலை வேளையில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நமக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே. எத்தனை பேர் நம்ம சோர்வுக்குள்ளாக கடந்து போகிறோம்? ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நானல், உன்னை அனுப்புகிறவர் நான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னது போல யோசுவா கிட்டே சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே தேவன் நம்மளை நோக்கி சொல்கிறாரு, நீ போய்கிட்டே இரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போய்கிட்டே இரு. வியாதியா? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற, நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். பலவீனம்? கர்த்தர் நம்மோடு கூட நம்ம போய்கொண்டே இருக்கு. கடன் பிரச்சனையா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற, நம்ம போய்கிட்டே இருப்போம். படிப்பில் பிரச்சனையா? வேலை இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனையா? திருமண வாழ்க்கையில் பிரச்சனை? என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம இருக்கிற பலத்தோடு நம்ம முன்னோக்கி போய்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா!
கர்த்தர் எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன சோர்வுக்குள்ளாக்குற, என்ன கேள்வி கேட்குற சிச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலைகள் வந்தாலும் போல, எனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நான் முன்னோக்கி போவேன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சரீரப்பிரகாரமான முயற்சிகளை எடுப்போம், ஆனால் நமக்கு தேவனோடு உள்ள பயங்கரமான திட்டங்களை வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை கிதியோன் செய்ய வேண்டியது இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் அதோட அந்த அதிகாரத்தில் நம்ம 16வது வசனத்திலேருந்து வாசிக்கும் போது மறுபடியும் நிறைய கான்வர்சேஷன் நடக்குது, நிறைய உரையாடல் நடக்குது கர்த்தருடைய தூதனுக்கும் கிதியோனுக்கும். கடைசியாக அங்கே ஒரு ஒரு பலிபீடம் கிதியோன் ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆகுறாரு. இங்கே ஆண்டவரோடு கூட அவர் சம்மந்தப்படுறார், உறவு கொள்கிறார். அந்த வசனங்களில் நம்ம தொடர்ந்து வாசிப்போம், அதுக்கு வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்போ 19வது வசனம் அவர் என்ன சொல்கிறாரு? போய் நான் கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் மரக்கால் ஓகே 21வது வசனம் வாசிங்க. ஓகே, நம்ம இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். கிதியோன் சரீரப்பிரகாரமாக கோதுமையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அவரை எதிராளிகளையே அழிக்கிறதுக்கு தேவன் அவளை தெரிந்து கொள்ள அதை செய்கிறதுக்கு கிதியோன் ஆண்டவரோடு கூட ஒரு பர்சனல் என்கவுண்டர் நடக்க வேண்டிய அவசியமாக இருந்துச்சு. ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை சந்திக்கக்கூடிய, அவரும் ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரும் அவரை சந்திக்கணும். அப்படி ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும், ஆண்டவர் நமக்கு சொல்கிறது நீ பலத்தோட போ. ஆனால் அந்த காரியத்தை நமக்கு செய்து முடிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவர் நம்மளை சந்திக்கணும். அந்த உறவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் கோதுமையை பாதுகாக்க முயற்சி பண்ண கிதியோன் இந்த வசனத்துக்கு அப்புறம் என்ன செய்வார் தெரியுமா? போய் அந்த சிலைகள் எல்லாம் அழிச்சு போடுவார். அதுக்கப்புறம் இன்னும் அந்த அடுத்த அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? ஆட்களை கூட்டிகிட்டு போய் எப்படி மீதியானவர்கள் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு பர்சனல் என்கவுண்டர், அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம் பாஸ்டர்? ஓகே, ஆண்டவரோடு கூட எதுவும் சொன்னீங்களா? ஓகே, ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் உறவு கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. அவர் அங்கே ஆண்டவரை சந்திக்கிறார், ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் கோதுமையை பாதுகாக்க நினைக்கல. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் என்ன திட்டம் அவருக்காக வைத்திருந்தாரோ பெரிய 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 காரியங்களை அவர் செய்கிறாரு. ராத்திரியாக போய் சிலைகளெல்லாம் அழிச்சு போடுறாரு. அப்புறம் ஆட்களை கூட்டிகிட்டு போய் மீதியான ரட்சித்து கொண்டு வராரு. இதெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கும் உங்களுக்கு, நீங்கள் மறுபடியும் வீட்டில் போய் படிங்க. அப்போ நம்ம சரீரப்பிரகாரமாக பல காரியங்களுக்கு முயற்சி எடுத்து கொடுங்க. ஒரு பணத்தை வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு பணம் தேவையாச்சுன்னா என்ன செய்வோம்? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம், இல்லைனா லோன் போட்டு பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். அதுவும் இல்லைனா வட்டிக்கு வாங்குவோன்னு முயற்சி பண்ணுவோம். நம்மலாம் அப்படியெல்லாம் இல்லைன்னா, நான் பொதுவாக ஒரு காரியத்தை சொல்கிறேன், உலகத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை. அப்படி தானே? முதல்ல வட்டியே இல்லாமல் கிடைக்கான்னு பார்ப்போம், கிடைக்கலன்னா என்ன செய்வோம்? சரி வட்டிக்காவது வாங்குவோம். இப்படி நம்ம பல சரீரப்பிரகாரமாக நம்ம உலகத்து மனுஷங்களெல்லாம் என்ன முயற்சி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக ஆண்டவரோடு கூட நம்ம உறவை நம்ம அங்கே ஏற்படுத்தினோன்னா ஆண்டவர் நம்மளை சந்திப்பார். நாம் ஆண்டவரை சந்தித்தோம்னா இதை விட பெரிய காரியங்களை நம்ம ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்வார். ஒரு சூழ்நிலையிலிருந்து, ஒரு கேள்வியிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சரீரப்பிரகாரமான முயற்சிகளை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். கிதியோனை போல ஆண்டவரோடு கூட நம்ம தொடர்பு. ஆண்டவர் நம்ம இங்கே அப்படி தான் பர்சனல் என்கவுண்டர். ஆண்டவர் தனிமையாக அவரை பார்த்து, அவரை தொட்டு, அவரை பேசுகிறாரு, அவர் கூட அவரை பலப்படுத்துகிறாரு, அவருக்கு தேவையான பலனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிதியோனுடைய காரியங்கள்லாம் அசாத்தியமாக பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்தார். இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. முதல்ல எப்படிப்பட்ட கிதியோனாக இருந்தார்? கோதுமையை பாதுகாக்கிறதுக்கு சரீரப்பிரகாரம் அவருடைய மூளைக்கு அதுதான் தெரியும். அவருடைய சிந்தனைக்கு எப்படியாவது கோதுமையை பாதுகாக்கணும், அவ்வளோதான்.
ஆனால் ஆண்டவரை அவர் சந்தித்த பிறகு கர்த்தரோடு கூட அவருடைய உறவு மேம்பட்ட பிறகு அவர் செய்கிற காரியங்கள்லாம் பெரிய பெரிய காரியங்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக பிரச்சனை வரும், கண்டிப்பாக வியாதி வரும், கண்டிப்பாக என்னென்ன மனுஷங்கள் எல்லாம் என்னென்ன சூழ்நிலை கடந்து போக வேண்டிய நியம் இருக்கோ அதெல்லாம் நம்மளும் என்ன செய்வோம், கடந்து தான் போவோம். நம்மளால் சில சூழ்நிலைகள் தாண்டி போக முடியாத நேரத்தில் ஆண்டவரே ஏன் இப்படி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா, ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. நம்ம மற்றவங்களையும் சில நேரம் கம்பேர் பண்ணுவோம், அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடக்கணும், என்னுடைய குடும்பத்தில் மட்டும் ஏன் நடக்கணும், என் சரீரத்தில் மட்டும் ஏன் நடக்கணும், என் படிப்பில் மட்டும் ஏன் நடக்கணும், என் வேலையில் மட்டும் ஏன் நடக்கு, ஏன்னு நமக்கு இருக்கிற ஒரு எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தருடைய பதில் ஒன்றே ஒன்று, நான் உன்னை அனுப்புகிறேன், இந்த பலத்தோட நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன், இந்த பலத்தோட போ. நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக நம்ம சரீர பிரகாரமாக நம்ம எந்த முயற்சியோ, நம்முடைய சிந்தனைக்கு வருகிற மாதிரி எந்த முயற்சியோ நம்ம செய்யாமல் ஆண்டவரோடு கூட ஏற்படுத்துகிற உறவு, ஆண்டவர் நம்மளை தொடணும், நம்ம ஆண்டவரோடு கூட அவரோட உறவை ஏற்படுத்தி கொள்ளணும், ஆண்டவர் நம்மளை சந்திக்கணும், நம்மளும் ஆண்டவரை சந்திக்கணும். அந்த உறவு அந்த நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை ஒன்றுமே செய்யாது. எத்தனை ஆயிரம் பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம். கிதியோனுடைய வாழ்க்கையை போலவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பிரச்சனைகள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஏன் பிரச்சனைகள் வருது, யார் கொண்டு வராங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் பிரச்சனையை கொடுக்காங்க நம்ம வாழ்க்கையில்? எல்லாத்துக்கும் பிசாசு தான். சொல்லுங்களேன், யார் நம்முடைய எதனால நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள் வருது? பிரச்சனையே வரலையா? ஏன் வருது? சாரி, என்ன சொன்னாலும் கரெக்டு தான், தப்புலாம் யோசிக்காதீங்க. ஏன் தம்பி வருது? தேவன் அனுமதிக்கிறார். ஓகே, சரி, எல்லாமே சரியான பதில் தான். இது எல்லாத்தையும் நம்ம ஓவரால் பார்க்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், சில பாதையில் அனுமதிக்கிறார். நம்மளை உருவாக்குறதற்காக, நம்மளை என்ன செய்யும், பொண்ணாக மாற்றுவதற்காக. எப்படி தங்கத்தை நெருப்பில் போட்டு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு நம்ம கடந்து போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, பிசாசு நம்மளை என்ன செய்கிறான், அவன் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறதெல்லாம் நம்மளை மேலே கொண்டு போகிறது மத்தலப் மீனிங் நம்ம இன்னும் நம்ம என்ன செய்ய, ஆண்டவருக்குள்ளே அதிகமாக இருக்கணும், இன்னும் நம்ம பிரகாசிக்கணும், இன்னும் நம்ம ஷைன் ஆகணுங்கிறதுக்காக ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனால் பிசாசு எதுக்காக கொண்டு வரான், இவங்க இன்னும் நல்லா இருக்கணும் அப்படியா, நம்மளை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அதே மாதிரி பிசாசு அதுவும் நம்ம வாழ்க்கையில் தான் நிறைய உலகத்துக்காரங்க அவன் பிள்ளைங்களெல்லாம் அவன் என்ன பண்ணிடுவான், விட்டுருவான். எதிராளி எதனை பார்க்கணும், ஃபஸ்ட்டு எதிராளி தானே வரணும். அப்போ நம்மக்கிட்ட தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மக்கிட்ட தான் அவன் நிறைய என்ன பண்ணுவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். அப்போ ரெண்டாவது காரியம், முதல்ல ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார், ரெண்டாவது யார் மூலமாக வருது, பிசாசு மூலமாக. அடுத்து முக்கியமானது நம்ம தான். இங்கே அதுதான் கிதியோனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நிறைய காரியங்கள், எல்லாத்துக்குமே நம்ம பிசாசையும் சொல்லிட முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவரையும் சொல்ல முடியாது. முக்கால்வாசி காரியம் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், போகக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், போகும். இப்படி நம்மளே நிறைய காரியங்களை நம்ம என்ன நம்மளே வலைக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். கடைசியாக கிறிஸ்தவ ஜனங்களுக்கு எப்படி பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வருது, கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால மற்ற மனுஷர்களோ இல்லைனா மனிதர்கள் மூலமாக பிசாசோ என்ன பண்ணுவான், நம்மளுக்கு பிரச்சனை. இதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய காரணங்கள். இதில் நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனை என்ன காரணங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், கேள்வி
ஏன் நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் நடக்குது? நம்ம உட்காந்து ஆண்டவரோடு கூட நம்ம உறவை ஏற்படுத்தினா ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், இந்த பிரச்சனை வந்தது ஆண்டவர்கிட்டருந்து வந்துச்சா, பிசாசுக்கு கொண்டு வந்தானா, இல்லை நம்ம மூலமாக வந்துச்சா, என்ன காரணங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும். எல்லாத்துக்கும் நம்ம எப்போயும் அப்படி தான் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேலே பழி சொல்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எதுவுமே நம்ம ஒத்துக்கவே மாட்டோம், எல்லாம் பிசாசு தான் காரணம், அப்படி தானே? என்ன நடந்தாலும் பிசாசு தான் காரணம். அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு தான் வந்தேன், ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சாருவாங்க. எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் சர்ச்சுக்கு வந்தப்புறம் தான் எனக்கு நோயே வருது அப்படிம்பாங்க. நான் சர்ச்சுக்கு வந்தப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே வருது. இதுக்கு ஆண்டவர் காரணமா? இல்லை. நம்ம எல்லாரும் இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவங்களும் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வருகிறதான அந்த பிரச்சனைகள், அந்த கேள்விகள் எந்த சூழ்நிலையில் வருகிறது அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும், உட்காந்து யோசித்து பார்க்கணும். அது எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து முன்னோக்கி செல்லுவோம். இருக்கிற இந்த பலத்தோடு நம்ம என்ன செய்யணும், முன்னோக்கி போகணும். ஏன்னா நம்ம அனுப்புகிறவர், நம்மளோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னொரு காரியம், நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய தனிப்பட்டதான உறவை நம்ம வைத்து கொள்ளும்போது சரீரப்பிரகாரமாக நம்ம சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க அந்த அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணவே வேண்டாம். அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு நம்ம முயற்சி பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு எல்லா சூழ்நிலையிலையும் கடந்து போக நமக்கு உதவி செய்வதை நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் நானும் சில கேள்விகளோடு இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலையும் பல கேள்விகள் இருக்கிறது. என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் நீங்கள் தான் ஆண்டவரே. நம்ம ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே பல சூழ்நிலைகளை சோர்ந்து போகிறோம். நம்ம சில நேரங்களில் நமக்குள்ளாக நம்ம கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? ஆண்டவரே, என் குடும்பத்தில் எதுக்கு இந்த பிரச்சனை நடக்குது? ஏன் நான் இந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய்கிட்டு இருக்கிறேன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரே பதில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கொரிந்தியரில் வாசிக்கிறது மாதிரி, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த 6 மாதமாக ஆண்டவர் அவருடைய கிருபை நமக்கு கொடுத்து நடத்தினார். இனியும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மாறாக சரீர பிரகாரமான முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். கர்த்தரோடு கூட நம்முடைய உறவை நம்ம மேம்படுத்துவோம். கர்த்தரோடு கூட அவர் நம்மளை சந்திக்கணும், நாமும் அவரை சந்திக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று நம்ம ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவ. எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு, நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு முன்னோக்கி செல்லுவோம். செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும். ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேள்விகளோடு குழப்பங்களோடு இருதயத்தில்
பலவிதமான கவலைகளோடு இருந்த எங்களுக்கு எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தந்திருக்கிறீர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற வார்த்தையின்படி அப்பா எங்களோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து முன்னோக்கி செல்ல எங்களுடைய திட்டங்கள் சிறியதாக இருக்கலாம், ஆனால் தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. ஆண்டவரே, இந்த சின்ன சின்ன காரியங்களில் நாங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீர் வைத்திருக்கிற பரம திட்டத்தை அறிந்து கொண்டவர்களாக ஆண்டவரே, உமக்கென்று நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை திட்டங்களை பெற்றுக்கொள்ள உம்மோடு அந்த என்கவுண்டர் எங்களுக்கு தாங்க, தனிப்பட்ட உறவாடுதல் எங்களுக்கு தாங்க. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஆண்டவரே எங்களை அமிழ்த்து விடாதபடிக்கு உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த பெரிய வேலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு முன்னோக்கி ஓட அப்பா சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேற்றுவீராக. நொறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமா இருக்க என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இருதயத்தில் சோர்வோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தந்த வார்த்தைக்காக உம்முடைய பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பலத்தோடு நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் பல ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. பாஸ்டர்மாவுக்காக, பாஸ்டருக்காக, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தில் உங்கள் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்கள் பலன் இருக்கட்டும். தொடர்ந்து முன்னோக்கி ஓட அப்பா பாஸ்டர்மாவுக்கு நீங்கள் கிருபை தாங்க. உமக்கென்ற இந்த பகுதியில் அவங்க செய்கிற எல்லா ஊழியத்திலையும் ஆவியானுடைய கரம் உடனிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. புதிய மாதத்தில் நீங்கள் உம்முடைய கரம், உம்முடைய பலன், இந்த பலத்தோடு ஓடுவதற்கு இந்த புதிய மாதத்தில் கிருபை தருவீராக. எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகையின் நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. Thank you.